ஜெகத்தியமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அகதீஷாய நமக, ஜெகதீஷாய நமக. அகத்திய பெருமான் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபை என்கின்ற பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற திருநாமத்தை ஈசனால் கொடுக்கப்பட்டு அற்புதமான சித்த பெருமக்கள் எல்லாம் கலியுக தேவ சித்த சபை மகா சபையை பெருஞ்சபை பெருமகா சபை சிவவனம் சித்தவனம் சிவக்காடு சித்தர்காடு அகத்திய பல்கலைக்கழகம் அகத்திய ஞானக்கூடம் ஞான பட்டறை என்கின்ற தர்மசாலை சிவசாலை மகாசாலை என்கின்ற மகத்துவமிக்க மகா நாமங்களை பெற்ற உன்னத உயர் சபையாகிய உத்தம பெருஞ்சபையாகிய தலைமை சபையாக கருதப்படுகின்ற 14 லோகத்திற்கும் தலைமை பீடமாக சிவமிருந்து ஆட்சி பண்ணுகின்ற அத்தகைய சிவ கைலாய திருப்பணி நடைபெறுகின்ற சூட்சமத்திலே அனைத்து நிகழ்வுகளும் மையமாக திகழ்கின்ற அற்புதமாக பிரபஞ்ச ஆற்றல்கள் வந்து சூழ்ந்து சுபமளித்து அத்தகைய அனுக்கிரகத்தை கொடுத்து அற்புதமாக அனுக்கிரகத்தை பெற்று செல்கின்ற ஆற்றல் மிகுந்த அரிய சபையாம் அற்புத பெருஞ்சபையாம். அச்சபையிலே இருந்து ஆற்றல் மிக்க அருநூல் அமர்ந்த பெருநூல் அமர்ந்த நினைத்த நேரத்திலே நினைத்த கணத்திலே நினைத்த கணங்களை அழைத்து பேசுகின்ற அற்புதமான அருள்மொழி கேட்கின்ற அற்புத பெருமொழி கேட்கின்ற பெரும் பாக்கியத்தை பெற்ற சித்தன் அல்லாது சீடர்களும் அத்தகைய பாக்கியத்தை பெற்ற பாக்கியவன்காக அத்தகைய உன்னத பெரும் ஆற்றல்கள் அலாவலாவி அமர்ந்திருக்கின்ற அத்தகைய நிலை கண்டு ஆனந்தப்படுகின்ற சபை அச்சபை என்கின்ற அத்தகைய நிலவினை தெரிவித்து அதற்கு வழங்கப்பட்ட அற்புதமான ஆற்றல்கள் பல கோடி மடங்கு இருந்த போதிலும் இத்தகைய கலியுகத்திலே நிறை நிலை எது குறை நிலை எது என தெரியாத வினை மாந்தர்கள் தெரிகின்ற அச்சூழல் தனிலே உண்மை எது உயர்வு எது உத்தமம் எது சத்தியம் எது நித்தியம் எது என்கின்ற அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு மாந்தர்கள் வினை நிலைகளை சுமந்து அத்தகைய சார்பற்ற பொருள்களின் மேல் மயக்கம் கொண்டு மாய நிலைகளின் மேல் மயக்கம் கொண்டு இறை உணராது இறையை காணாது இறையை நினைவாது அத்தகைய இகலோகத்திலே தெரிகின்ற அத்தகைய வண்ண பூச்சுக்களையும் கவர்ச்சி நிலைகளையும் அத்தகைய சப்த நிலைகளையும் கண்டு அத்தகைய ஊடக நிலைகளுக்கு உள்சென்று தன் உண்மை நிலை அறியாத உழலுகின்ற கலியுகம் இது. அத்தகைய நிலையிலே உண்மை உயர்வு உத்தமம் சத்தியம் நித்தியம் என்கின்ற நிலைதனை அறியாமல் இருந்தபோதும் அத்தகைய நிலையிலும் இத்தகைய உன்னத உயர் உத்தம சபைதனை அடையாளம் கண்டு பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளினால் அத்தகைய முன்னோர்கள் மூத்தோர்கள் செய்திட்ட அற்புதமான அத்தகைய புண்ணிய நிலையிலால் பூர்வ ஜென்மத்திலே நீங்கள் செய்த அத்தகைய புண்ணிய நிலையிலால் இறை தொடர்பினால் இச்சபையின் எல்லையை இச்சபையும் அச்சபைதான் கிளைச்சபை அனைத்தும் அத்தகைய பிரபஞ்ச மகா சபையின் அத்தகைய ஒருங்கிணைந்த ஓர் சபை என்கின்ற நிலையிலே இச்சபையும் அச்சபை என்கின்ற உண்மை இதனை உரைத்து அமர்ந்த சீடர்கள் யாவரும் வந்த சீடர்கள் யாவரும் தொடர்பாளர்களே சிவத்தின் தொடர்பாளர்களே சிவத்தில் இருந்து வந்து மாய நிலை கண்டு மயக்க நிலை கண்டு உண்மை உணராது உழந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை தவிர்த்து வந்தமர்ந்த சீடர்களை முதல் நிலையாக வரவேற்று வருக என இத்தகைய பெருக்கி நிலையின் மூலமாக சப்த பெருக்கி நிலையின் மூலமாக அனைவரையும் வரவேற்று அமரச் செய்து அற்புதமாக அருள்கருணை வழங்கும் தேவர்களும் சித்தர்களும் முக்கோடி தேவர்களும் பிரபஞ்ச நாயகனும் வந்து அமர்ந்து அகத்தியன் உரைக்க அகம் மகிழ்ந்து முகம் மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் அது என்பதை உங்களிடம் தெரிவித்து இத்தகைய எல்லையிலே வாழ்கின்ற தேவர்கள் அனைவரும் அத்தகைய ஆலய நிலையிலே உள்ள அத்துணை தெய்வங்களும் வந்து இத்தகைய எல்லையை சூட்சமாக சூழ்ந்திருக்கின்றது என்பதையும் தெரிவித்து வந்தவர்கள் கொள்ளை தெய்வங்கள் முன்னோர்கள் மூத்தோர்களும் அனைவரும் வந்து இத்தகைய புண்ணிய நிகழ்விலே கலந்து கொண்டதன் தொடர்பாக அவர்களுக்கும் அனுமதி பெற்று இவ்வெல்லையிலே இருந்து இத்தகைய நிலையினை கண்டு ஆனந்தப்படுகிறார்கள் என்பதையும்
தெரிவித்து அற்புதமான அருட்சங்க சங்கம நற்சங்கம பொற்சங்கம பொன்னம்பல தேவ சித்த சங்கம பெரு நிகழ்வாய் அத்தகைய நிகழ்வு தொடங்கிட வித்திட்ட அத்தகைய விண்ணோனாம் பெருமகனாம் சிவப்பிரபஞ்சமாய் அமர்ந்திருக்கின்ற சிவபெருமான் வந்து நல்லாசி வழங்கி நற்கருணை வழங்கி அதன் தொடர்பாக நற்சங்கமத்தை பேராற்றல் கொண்ட பெருமுனியாம் அகத்தியம் என்கின்ற அற்புதமான அருள்முனியாம் ஆற்றல் மிகுந்த ஒரு முனியாம் பிரபஞ்ச மகாமுனியை அனைவர் சார்பாகவும் சீடர்கள் சித்தர்கள் பெருமக்கள் இறைவர்கள் அனைவரும் சார்பாகவும் அகத்தியத்தை வரவேற்று ஆணைமுகனை முதற்கண் பணிந்து அற்புதமான இத்தகைய எல்லைக்கு அனைவரும் சூழ்ந்திருந்த போதிலும் இயல்பாக இத்தகைய நடைமுறை நிலைகளிலே உள்ள சப்த நிலைகளால் அனைவரையும் அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் என்கின்ற அற்புதமான கோஷத்தை மலரவிட்டு அகத்தியமே வருக அற்புதமே வருக அதிசயமே வருக அபூர்வ நிகழ்வினை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பெருமகனே பேராற்றலை பெரும் கருணை வடிவவே இத்தகைய கலியுகத்தில் இது போன்ற நிகழ்வுகள் எத்தகைய எல்லையிலும் நிகழ்ந்திருக்க முடியாது நிகழ சாத்தியமில்லை என்கின்ற நிலையிலே அத்தகைய வரந்தனை அளித்திட்ட அத்தகைய சிவபெருமான் கூற்று உண்மை கூற்றென உரைத்து அமர்ந்திட்ட ஆட்சி புரிகின்ற அற்புத பெருமகனாம் அகத்தியத்தை அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை பேராசானாம் பெருங்கருணை வடிவத்தை உத்தம சீலனை சத்திய சீலனை நித்திய தவரிசியை சிவரிசியை வருக வருக என திருவடி வணிந்து திருத்தால் வணிந்து அனைவரும் மகிழ்ந்திருக்க அற்புதமாக பணிந்திருக்க சிரம் தாழ்த்தி கரம் குவித்து பெருமுனியே வருக அருள்முனியே வருக பிரபஞ்ச ரூபாய நமக சித்த ரூபாய சிவமகா ரூபாய வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா சித்தனை திருமுருகன் அமர்ந்த திருச்சபையை அரசாளுகின்ற அற்புத பெருமுனியே வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் நின்றிருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் சூழ்ந்திருக்க நவகோடி பெருமக்களும் சூழ்ந்திருக்க நிலைகள் தவழ்ந்து வர புண்ணிய சீலனே சத்திய சீலனே நித்திய சீலனே வருக என தவசீலனை சிவசீலனை சிவமகா சித்தனை மங்கள சங்கொலி முழங்க மங்கள சங்கொலி மகத்துவமிக்க ஓம் அகதீஷாய நமக ஜெகதே வருக எழிலோன் சபையமர்ந்த எழில் மகா சித்த பெருமகனே வருக அகத்தியம் இருள் நிலை போக்கி அருள் ஒளிவெல்லம் பாய்ச்சுகின்ற பகலவன் வந்தமர்ந்து அற்புதமாக ஆசிகள் தன் ஒளிவெல்லத்த முகூர்த்த வேலை தொடங்கி ஆற்றலாய் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து திருப்பயணம் நற்பயணம் சிவப்பயணம் மேற்கொண்டு சிவகணங்களோடு தேவகணங்களோடு சித்தகணங்களோடு நல் இறை பயணமதை துவங்கிட்ட பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசான் என்னும் நிலை பெற்ற நிலைக்குள் இருந்து தவம் புரியும் சிவமகா பாலை சித்தனே அற்புதமான ஆசிகளை யாம் அகத்தியன் உமக்கு வழங்கி ஏற்றம் கொண்ட இறைமகளாய் இறை சித்தனின் துணை மகளாய் அற்புத அபிடேக நிகழ்வுகளை தன் தரம் கொண்டு ஏற்றி தன் உள்ளார்ந்த நினைவுதனில் தன் இணையாளனை சுமந்த பொழுதும் இணையாளனை அகத்தியனாய் சுமந்திருக்கின்ற லோபமுத்திர வடிவம் கொண்ட அற்புதமான அக்குணவதிக்கும் அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி எட்டு திக்கும் ஏற்றமுற ஒளிக்கும் அகத்தியனுடைய ஒளியை அகத்தியனுடைய அகவொளியை புறவொளியாய் காட்டி வரும் சிவமகா வாழை சித்தனுடைய அற்புத உடலோடு உடலாக சரீர நிலையோடு சரீரமாக இரத்த நாளங்களோடு நாளங்களாக
அவன் உயிரில் இவன் உயிரை கலந்து பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத சீடனாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை சுமக்கும் அகத்திய சீடனுக்கும் யாம் நல்லாசி வழங்கி எங்கும் காணா இறை நிலை இறை பிரதிபலிப்புதனை மானிடர்கள் மத்தியிலே அமர்ந்து உரையாடும் இந்நிகழ்வு எங்கிருந்து எவ்வாறு எவ்விதம் எப்படி எதற்காக என்று வழங்கப்பட்டது என்ற வினா நிலைகளோடு பறைசாற்றும் சாதன நிலைகளின் மூலமாக அறியப்பெற்ற சிவமகா வாழை சித்தனுடைய அருளாற்றல் கொண்ட சிவ உரை, அவன் உரைக்கு பின்பாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து யாம் உரைக்கும் அற்புத சித்த உரை, இவ்வுரைகளை கேட்டு ஆற்றலாக பிரபஞ்ச மகா சபையினுடைய சித்தனை தொடர்புக்குள் தொடர்பு கொண்டு ஆற்றலாய் அவ்விடம் இட்டு நல்லிடம் பிரபஞ்ச மகா சபையினுடைய பெருமகா கிளை சபையாக விளங்கும் இச்சபை நோக்கி வந்திருக்கின்ற சிவசபை தொடர்பாளர்களுக்கும் ஏற்றம் கொண்ட பிரபஞ்ச மகா சபையிலே சித்தனது நிலை கண்டு சித்தனுக்குள் இருக்கும் சிவநிலை கண்டு இயல்பு நிலையில் சித்தன் ஆற்றும் உரைகள் இறையாற்றும் அறிவுரைகளாய் அவர்கள் செவிகளுக்கு இனிய நிலையில் கேட்டு அவர்களுடைய இகலோக வாழ்விலே பிரபஞ்ச மகா சபையிலிருந்து பெறப்படும் அற்புத ஆற்றலின் மூலம் வருகின்ற மாற்றங்கள் உணர்ந்து நல் இறை உணர்வுக்குள் சென்று அவர்கள் உணர்ந்து நற்கிளைச்சபை ஆசான் என்னும் அற்புத பொறுப்புதனை பிரபஞ்ச மகா சபையில் உள்ள சிவமகா வாழை சித்தன் கரங்களில் இருந்து பெற்று அவனோடு இணைந்த சீடர்கள் யாவரும் அற்புதமாய் சிவமகா வாழை சித்த ஆற்றலையும் இணையாளின் ஆற்றலையும் சிவசூட்சம நூலின் ஆற்றலையும் உணர்ந்து இயல்பு நிலையில் அவர்களை ஆசான் என்னும் நிலை கொடுத்து அவர்களுக்கு நடத்திட்ட ஏற்றமிகு அத்தகைய நிலை கொண்ட பாத வழிபாட்டு முறைகளை கண்ட அகத்தியன் யாம் ஆற்றலுற அவர்களுக்கு ஆசி கூறி இச்சபை அமைந்து இச்சபையோடு தொடர்பு கொண்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகளை ஆசிகளை வழங்கி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். அகத்தியன் சீடர்கள் என்னும் வாக்கியம் வார்த்தை